தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து திருமண நிகழ்ச்சி ஒன்றில் அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியினர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்துள்ளனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய திமுக எம்பி ராசா முதல்வர் விஜய் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் திமுகவினர் இந்த காணொலியை திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தாவேகா நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மதுரை மண்டல தாவேகா வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் தலைமையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு ராசா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் முதல் முறையாக தயாரிக்கப்பட்டுள்ள செழிப்பு உரம் பாக்கெட் விற்பனையை மாநகராட்சி ஆணையர் செல்வபாலாஜி இன்று உழவர் சந்தைகள் பொதுமக்களுக்கு தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாநகராட்சி பகுதிகள் நாள்தோறும் சேகரிக்கப்படும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகளில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் தனியாக பிரிக்கப்படுகின்றன. இந்த மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுரம் செயலாக்க மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நன்றாக அரைக்கப்பட்டு 45 நாட்களில் இயற்கை உரமாக மாற்றப்படுகின்றன. பின்னர் அவை உலர வைக்கப்பட்டு சலித்து தரமான செழிப்பு உரமாக தயாரிக்கப்படுகிறது. இந்த உரம் தற்போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக 1 கிலோ ரூபாய் 20 வீதம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விவசாய நிர்வாக அலுவலர் சேகர் மற்றும் மாநகராட்சி துப்புரவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.